75 வயதுக்கு பிறகு அரசியல் தலைவர்கள் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருப்பதை வைத்து மீண்டும் RSS பாஜக அதிகார போட்டி எழுந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. இதுகுறித்து இன்றைய பெருஞ்செய்தியில் பார்க்கலாம். நாக்பூரில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய மோகன் பகவத் 75 வயதாகும் போது நீங்கள் ஓய்வு பெற்று மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று கூறினார். பகவத்தின் இந்த கருத்து வருகின்ற செப்டம்பர் 17 75 வயதை எட்டும் பிரதமர் நரேந்திர மோடிக்கானது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கூறத் தொடங்கிவிட்டனர். LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங் போன்ற தலைவர்களை வயது மூப்பை காரணம் காட்டி ஓய்வு பெறச் செய்தார் பிரதமர் மோடி. அதே விதியை அவர் இப்போதும் பின்பற்றுவாரா என்று பார்ப்போம் என சஞ்சய் ராவத் வினவியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் சிங்வியும் இதே போன்ற கருத்தை கூறியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு மோடி நாக்பூரில் RSS தலைமை அலுவலகத்துக்கு சென்றார். அது ஓய்வு பெறுவது குறித்து விவாதிப்பதற்குத்தான் என்று சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் அப்போது கூறியிருந்தார். ஆனால் அதை பாஜக மறுத்தது. பாஜகவின் அரசியலமைப்பில் ஓய்வு பெறுவது குறித்த விதி எதுவும் இல்லை என்று 2023 அமித்ஷா தெளிவுபடுத்தியிருந்தார். 75 வயது ஓய்வு விதிமுறை மோடிக்கு பொருந்தாது என்றும் RSS அதை வலியுறுத்தாது என்றும் 5 ஆண்டுகளுக்கு முன்பே மோகன் பகவத் இதை தெளிவுபடுத்திவிட்டதாக RSSக்கு நெருக்கமான அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் 5 ஆண்டுகள் என்பது அரசியலில் மிக நீண்ட காலம். RSSின் பார்வையும் கண்களும் மாறி இருக்கலாம். மோடிக்கு 75 வயதாகும் நேரத்தில் RSS தலைவர் இவ்வாறு பேசியிருப்பது மோடி ஓய்வு பெற வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் தான் என்று எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறார்கள். எப்படி என்றாலும் பாஜக மீதான தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்கு இந்த விஷயத்தை RSS பயன்படுத்த வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்.